TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகமும் பேசி வரும் நிலையில் அந்த விவகாரம் குறித்து கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ் அரசியல்வாதிகளை சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் அவர்கள் பொது வேட்பாளர் விவகாரம் குறித்து குறிப்பாக வினவுகிறார்கள். இவ்வாரம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்த போது இது தொடர்பாக அவர் பல கேள்விகள் கேட்டதுடன் பொது வேட்பாளர் ஒருவரை வடக்கு கிழக்கு தமிழர்கள் களமிறக்குவதால் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிலவரங்கள் தொடர்பில் கரிசனை காண்பித்ததாக தெரிய வருகிறது. இந்திய உயர்ஸ்தானிகரை போன்றே பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக்கும் கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷும் தமிழ் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் குறித்து கேட்டறிந்துள்ளனர். இலங்கையில் தனது சேவைக்காலம் முடிவடைந்து நாடு திரும்பவிருக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங்கும் இது விடயத்தில் கவனம் செலுத்தினார். தமிழ் பொது வேட்பாளருக்கு எந்தெந்த தமிழ் கட்சிகள் ஆதரவளிக்கும் என்பதை அறிவதில் ஜூலி ஷாங் ஆர்வம் காட்டியதாக தெரிய வருகிறது. இந்த வாரம் யாழ்ப்பாணம் சென்றிருந்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சித்தார்த்தன் ஆகியோரை சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் இந்த மூவரும் பொது வேட்பாளர் விடயத்தில் 3 விதமான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியதாக தெரிய வருகிறது. பொது வேட்பாளரை களமிறக்கியே ஆக வேண்டும் என்றும் எத்தனை வாக்குகளை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, தமிழர்களின் இன்றைய நிலைப்பாட்டை உலகறியச் செய்ய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீதரன் இருக்கின்ற அதேவேளை நிர்மலநாதன் பொது வேட்பாளர் யோசனையை திட்டவட்டமாக நிராகரிக்கிறார். தமிழர்களின் அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் நிறுத்தப்படும் பொது வேட்பாளர் கூடுதல் பட்ச வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தால் மாத்திரமே தந்திரோபாயம் வெற்றி அடைந்ததாக கருதப்படும் என்றும் அமெரிக்க தூதுவருடனான சந்திப்பில் கருத்து வெளியிட்டதாக தெரிய வருகிறது. பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் அணி சுமந்திரன் அணி என்று இருக்கும் பிளவும் பிரதிபலிக்கிறது. சுமந்திரனும் ஸ்ரீதரனும் ஒருபோதும் ஒரே விதமான நிலைப்பாட்டை எந்த விவகாரத்திலும் எடுக்கக்கூடியதாக நிலவரம் இல்லை. இதேவேளை சுமந்திரனுடன் அண்மை காலமாக கசப்புணர்வை கொண்டிருந்த மூத்த தமிழ் தலைவர் ஆர் சம்பந்தன் பொது வேட்பாளரை களமிறக்கும் யோசனைக்கான தனது கடுமையான எதிர்ப்பை வெளிக்காட்டுவதற்கு சுமந்திரன் ஊடாக செய்திகளை அனுப்புகிறார். ஆனால் தமிழரசு கட்சி எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் சம்பந்தனால் எந்த அளவுக்கு செல்வாக்கை செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது முக்கியமான கேள்வி. இது இவ்வாறிருக்க சில மாதங்களுக்கு முன்னர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சகிதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்த ஸ்ரீதரன் ஜனாதிபதி தேர்தலில் தனது ஆதரவு அவருக்கே என்று உறுதி அளித்ததாக நம்பகமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்தது. சுமந்திரனை பொறுத்தவரை சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புவதாலேயே பொது வேட்பாளர் யோசனையை கடுமையாக எதிர்க்கிறார் என்று தெரிகிறது. பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக தமிழரசு கட்சியின் செயற்குழு ஒன்று கூடியது. இந்த செய்தியை எழுதும் வரை அது தொடர்பான முடிவு எதையும் அறியக்கூடியதாக இருக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் திகதி அல்லது 12ஆம் திகதி நடத்தப்படும் என்று தெரிய வருகிறது. 2 திகதிகளும் சனிக்கிழமைகளில் வருகிறது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தீவிரமான ஆலோசனை கலப்புகளால் ஈடுபட்டிருக்கிறது. ஆட்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என்று கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையை திட்டவட்டமாக நிராகரித்த இலங்கை அரசாங்கம் அத்தகைய அறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கு உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையை பெறவில்லை என்று கூறியிருக்கிறது. இலங்கை உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து 15 வருடங்கள் நிறைவடைந்த மே 18ஆம் திகதிக்கு முன்னதாக அறிக்கையை வெளியிடுவதற்கு உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தீர்மானித்தது குறித்தும் அரசாங்கம் சந்தேகம் கிளப்பியிருக்கிறது. விவாதத்துக்கு வருமாறு ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க விடுத்த சவாலை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார்.
விவாதத்துக்கு இணங்குவதற்கான காலக்கெடுவாக மே 20ஆம் தேதியை அனுரகுமார அறிவித்திருக்கிறார். பிரேமதாசா அதை ஏற்றுக்கொண்டு விவாதத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் பத்திரிகையாளர்கள் குழு ஒன்றை சந்தித்த போது ஜனாதிபதி கூறினார். டெய்லி மிரர் பத்திரிகை ஏற்பாடு செய்யும் விவாதத்தில் பங்கெடுக்குமாறு விடுத்த அழைப்பை நிராகரித்த ஜனாதிபதி எவரும் பாராளுமன்றத்துக்கு வந்து தன்னுடன் விவாதத்தில் ஈடுபடலாம் என்றும் எந்த நேரத்திலும் எந்த விடயத்தையும் விவாதிக்கத்தான் தயாராயிருப்பதாக கூறினார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் சண்டையிடுவதற்கு கூலிப்படை கம்பெனிகளால் ஆள் திரட்டப்பட்ட இலங்கையர்களின் குடும்பங்களிடமிருந்து 400க்கும் அதிகமான முறைப்பாடுகள் இலங்கை பாதுகாப்பு அமைச்சுக்கு கிடைத்திருக்கின்றன. இலங்கையின் முன்னாள் இராணுவ வீரர்கள் பலர் ரஷ்ய உக்ரைன் போரில் இரு தரப்பினரும் சண்டையிடுவதற்காக சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து வெளியான செய்திகளை அடுத்து இம்மாத ஆரம்பத்தில் இருந்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த நாடுகளுக்கு சென்ற முன்னாள் படையினரை அடையாளம் கண்டு நாட்டுக்கு திருப்பி அழைத்து வருவதற்காக அரசாங்கம் பாதுகாப்பு செயலர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அனுப்புவதற்கு தீர்மானித்திருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை பத்திரிகையாளர்கள் குழுவுடனான சந்திப்பின் போதும் இந்த விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி விக்ரமசிங்க, ரஷ்ய உக்ரைன் போரால் சண்டையிடுவதற்கு சென்றிருக்கும் இலங்கையர்களின் சரியான எண்ணிக்கை எங்களுக்கு தெரியவில்லை. சிலர் 100 பேர் என்கிறார்கள், வேறு சிலர் 400 பேர் என்கிறார்கள். சரியான எண்ணிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. உண்மையை கண்டறிய அந்த நாடுகளுக்கு குழு ஒன்றை அனுப்புகிறோம் என்றும் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.